எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்கம்மா. பூஜை அறையில் தெரியாமல் கூடமா இந்த 10 பொருளை வைக்கவே கூடாதுமா. தருதர தாண்டவம் ஆடும். வீட்டில் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துனே இருக்குமா. இப்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்ற இப்போமா நம்ம எனக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வந்திருப்போம். அந்த பொருள் வந்த நாள்லேருந்து என்னமோ நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணினே இருக்கும் இல்லையாம்மா. இது நிறைய பேருக்கு தோணும். இது கேட்குறதுக்கு ஒரு காமெடியாக இருந்தால் கூட இது நிறைய பேருக்கு தோணும். அப்படி பூஜை அறைன்றது நம்முடைய குலதெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் குடியிருக்கிற ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல இப்போ நான் சொல்கிற இந்த மாதிரிலாம் பொருளாக வச்சிங்கன்னா சாமி குடியேற மாட்டாங்க. நிறைய பிரச்சனை வரும், நிறைய கஷ்டங்கள் வருமா. இந்த பொருளாக இருந்தால் உடனே எடுத்துருங்கம்மா, சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு சில பொருள் சொல்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பதிவு பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்குதுன்றப்ப எனக்கு சந்தோஷம்தாம்மா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றப்போமா, உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஃபோட்டோக்கள் உடஞ்சிருக்கு அப்படின்றப்ப அதை ஒட்டு போட்டு வச்சிருக்கவே கூடாது. ரொம்ப தவறான விஷயம். அப்படி இருந்துச்சு அப்படின்றப்ப தரித்திரம் தாண்டவம் ஆடும். வீட்டில் பணம் சேரவே சேராது, வீண் விரயங்கள் ஆகிட்டே இருக்குமா. அதனால் ஒட்டு போட்ட படத்தை வச்சிருக்கவே கூடாது, சரிங்களா. ரெண்டாவது, பூஜை அறையில் தெளிவற்ற படங்கள், ஒரு சில சாமி படங்கள்லாம் மழுங்கி போயிருக்கும், ஃபேஸே தெரிஞ்சிருக்காது, உடைந்த விக்கிரகங்கள் பாதி உடஞ்சிருக்கும், பாதி நசுங்கிருக்கும், பாதி வளைஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் இருக்க சாமி சிலைகள் கூட அது மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் வச்சிருக்கவே கூடாதுங்களா. உடனே பக்கத்தில் எங்கேயாச்சும் கோயில் இருக்குது, அரச மரம் இருக்குன்றப்போ அது கீழே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடணும். அது வீட்டில் இருந்துச்சு அப்படின்றப்போ அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்காது, சரிங்களாம்மா. அதே மாதிரிமா உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் சாமிக்கு படைக்கப்பட்ட வெற்றிலை இருக்கு இல்லைங்களா. அந்த வெற்றிலை வைப்போம், பாக்கு வைப்போம், இதெல்லாம் வைப்போம் இல்லைங்களா. அந்த வெற்றிலை பூ பாக்குலாம் வாடவே கூடாது. நீங்கள் ஒரு வேண்டுதலுக்காக வைக்கிறீங்க அதை, அது வாடி போச்சுன்றப்ப அந்த வேண்டுதல் உங்களுக்கு பலிக்காமையே போயிடும். அதனால அது வாடவே கூடாது. வாடுறதுக்கு முன்னாடி எடுத்து யாராச்சும் வெற்றிலை சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்றப்ப அவங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லை மாடு இருக்குன்றப்ப அவங்களுக்கு கொடுத்துருங்க. வாடை மட்டும் விடவே கூடாதுமா, ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாரி இரும்பு, எவர் சில்வர் இது மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் பூஜை அறையில் வைக்கவே கூடாது. தரித்திரம் தாண்டவம் ஆடும். அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தயவு செஞ்சு இரும்பு, எவர் சில்வர், இரும்பால பொருள் எதை வச்சிருப்போம் அப்படின்றப்போ சுவாமிக்கு தீபதூபம் போடுறது வச்சிருப்போம் இல்லையா. அப்புறம் வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டு மாதிரி எவர் சில்வர் வச்சிருப்போம். அதெல்லாம் பூஜை அறையில் வச்சிருக்க கூடாதுமா. அதே மாதிரி உடைந்த விளக்கு வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு இருக்கீங்க, நெளிஞ்ச விளக்கு வச்சு விளக்கு ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அதில் ஒரே ஒரு பலன் கூட கிடையாது. நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணி எவ்வளோ பலகாரங்கள் வச்சு எவ்வளோ மந்திரங்கள் சொன்னாலும் பலனே கிடையாது. கர்ப்பகம் அதாவது சாமி இல்லாத ஒரு கருவறையில் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு சமம். உடைந்த பொருட்களில் இறைவன் கண்டிப்பாக அங்கே இருக்கவே மாட்டார். அதனால் தயவு செஞ்சு அது உடனே மாற்றிடுங்க. அதே மாதிரிங்க, இப்போது பஞ்ச பாத்திரத்தில் எப்போவுமே ஒரு தண்ணி இல்லாமல் நீங்கள் விளக்கேற்றவே கூடாது, சரிங்களா. இப்போ நீங்கள் விளக்கேற்றுறீங்கன்னு அதில் தண்ணி இருக்கான்னு பாருங்கள். தண்ணி இல்லாமல் வறண்டு போய் கொஞ்சோண்டு இருக்குன்றப்போ அந்த மாதிரி விஷயங்களை அப்படி விளக்கேற்ற புதிய தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தான் அப்புறம் நீங்கள் வந்து விளக்கேற்றணும், சரிங்களா. பூஜை அறையில் ஒட்டடை இருக்கவே கூடாதுமா. அப்படி உங்கள் பூஜை அறையில் ஒட்டடை இருக்குன்றப்ப தெய்வாம்சம் குறையும், சரிங்களா. அடுத்து எங்கெல்லாம் ஒட்டடை பிடிக்கும் சொல்லுங்கள். பயன்படுத்தாத ஒரு இடம், அதே மாதிரி நம்ம போகாத வராத ஒரு இடத்துல தான் ஒட்டடை பிடிக்கும். இப்போ பூஜை அறையில் ஒட்டடை பிடிச்சிருக்குன்னா அங்கே எப்படி நீங்கள் டெய்லியும் அனுதினமே போகிறீங்க விளக்கேற்றுறீங்கன்றப்போ ஒட்டடைகள் பிடிக்கக்கூடாது. அது பிடிச்சத தருத்திரம் உடனே களைச்சி சுத்தம் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் சாமி படங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது நார்மலாக தண்ணி வச்சுட்டு உடைக்கிறத விட கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் பச்சை கிரப்பை மினிக்கி போட்டு நல்லா தூள் மணி பொடி போட்டு நல்லா தொடச்சிங்க அப்படின்றப்போ ரொம்ப 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 நல்லதுமா. நிச்சயமாக இதை பண்ணுங்கள், நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சமையலறையில் இந்த எவர் சில்வர் பாத்திரங்கள், அதே மாதிரி வந்து அதெல்லாம் வந்து கிச்சன் கொண்டு வரக்கூடாது. பூஜை அறைக்கு, அதாவது கிச்சனில் இருக்க பாத்திரங்கள்லாம் பூஜை அறை கொண்டு வரக்கூடாது, சரிங்களா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதால வந்து தரித்திரம் வந்து தாண்டவம் ஆடும். அதே நேரடியாக தீப்பெட்டியை கொண்டு விளக்கேற்றக்கூடாதுமா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், விளக்காதில் விளக்க ஏற்றணும், ஒளியால் தான் ஒளியை ஏற்றணும். அதனால அது மாதிரி ஏற்றும் பொழுது இன்னும் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோமா, எப்போவுமே உங்கள் வீட்டில் வரும் வலம்புரி சங்குலாம் வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த வலம்புரி சங்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் தண்ணியோட தான் வச்சுருக்கணும். வெறுமையான வலம்புரி சங்கை வச்சுருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பதிவுமா. தண்ணியில் தான் அவங்கள வந்து சங்கு எப்படி தண்ணியில் கடலுக்குள்ளே இருக்குதோ அதே மாதிரி தான் சங்கு வந்து தண்ணிக்குள்ளே தாம்மா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களாம்மா. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கோமாதா சிலை அதெல்லாம் இருக்குன்றன்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த சிலையெல்லாம் நீங்கள் அசைவம் சமைக்கிறீங்கன்றப்போ தினமுமே எடுத்து கொஞ்சம் படைச்சிட்டு அந்த சிலை வாயில் கொஞ்சம் சாப்பாடு வந்து வைக்கணும். இது மாதிரி பண்ணி பாருங்கம்மா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம், பூஜை அறையில் வந்து காஞ்ச பூ, காஞ்ச இலை, காஞ்ச வாழைப்பழம், தேங்காய் காஞ்சி போகிறது, இது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதனால் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருமா. இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னேன். இதெல்லாம் பண்ணுறதே மூலயமா உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குது, பாசிட்டிவிட்டி கிடைக்குதுன்றப்போ ரொம்ப சந்தோஷமா. நன்றி.